ஹலோ, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சுண்டக்காய் வாங்கியிருந்தோம். சுண்டக்காவை ஒரு சின்ன கல்லில் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். அது விதை தான் வெளியே வந்துடுச்சுன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும். இதை வந்து தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா மோர்லேயுமே போட்டு வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, தக்காளி 2, உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் இல்லையா, பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுன்னா டேஸ்ட்டாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் சீரகமும் ஆட் பண்ணி பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியுமே ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்போ தான் வந்து நல்லா அது வதங்கி வரும். இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு தேங்காயும் 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுண்டைக்காவை அலசி எடுத்துக்கிட்டு விதையெல்லாம் அதில் நின்றுடும். இப்போ வந்து மிக்ஸியில் அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் விழுது, தக்காளி பாருங்கள் தோல் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம சுண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கினா தான் அந்த கசப்பு தன்மை தெரியாது. அதனால் சுண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு உங்கள் காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கணும், கடுகு போடும்போதே நான் மறந்துட்டேன். பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் சுண்டைக்காய் நல்லா வேகட்டும். சுண்டைக்காயுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே இதில் கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா திக்காக ஆகட்டும். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது. கூடவே வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைன்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக ஆகும். பாருங்கள் சரியான பதம். இப்போ வந்து மேலாப்பில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சுண்டைக்காய் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.